ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். நான் இன்றைக்கி ஜியோ மார்ட்டில் 3 வாட்டி ஆர்டர் போட்டு சில பொருள்லாம் வாங்கியிருந்தேன். அது என்னென்ன பொருள், எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன், என்னென்ன டிஸ்கவுண்ட்லாம் வாங்கியிருந்தேன் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது என்னெல்லாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்டரில் வந்து 1 கிலோ ஆனியன் வாங்கியிருந்தேன். ஜியோ மார்ட்டில் எப்போதுமே 1 கிலோ ஆனியன் 5 ரூபா தான், அதனால் 1 கிலோ ஆனியன் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பர், இதில் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பரும் ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப்பரும் ரெண்டுமே சேர்ந்து அட்டாச் ஆகியிருக்கும். இது வந்து 20 ரூபா, இது ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் மைஹோம் பிராண்டில் இருந்து டிஷ்வாஷ் லிக்யூட், அதாவது பாத்திரம் தேய்க்கிற லிக்யூட் வந்து 2 வாங்கியிருந்தேன். ஒரு பேக்கெட் வந்து 20 ரூபா, அதனால் 2 இது வாங்கியிருந்தேன். அடுத்து டாபர் ரெட் டூத் பேஸ்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து 300 கிராம். இதுக்குள்ளேயே ஒரு டூத் ப்ரஷ் வேறு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இது வந்து வெளியே கடையிலலாம் விசாரிக்கும் போது 200 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க எம்ஆர்பி. ஆனால் ஜியோ மார்ட்டில் வெறும் 136 ரூபா தான். அதுலேயும் டிஸ்கவுண்ட் போக வெறும் 102 ரூபா தான் பே பண்ணுற மாதிரி வந்துச்சு. இதெல்லாம் தான் நான் ஃபஸ்ட்டு ஆர்டரில் வாங்கின பொருள். அதுக்கான பில்லையும் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. கூப்பன் டிஸ்கவுண்ட்டில் 48 ரூபா 50 காசு டிஸ்கவுண்ட் ஆகி 150 ரூபா 50 காசு பே பண்ணுற மாதிரி வந்துருச்சு. அடுத்து 2வது ஆர்டரில் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாமா? 2 விம் சோப் வாங்கியிருந்தேன். 20 ரூபா சோப் 2 சோப் வாங்கியிருந்தேன். அடுத்து கோத்ரேஜ் சீஸ்கான் நக்கட்ஸ் ஒரு பாக்கெட் வாங்கியிருந்தேன். இது வந்து 235 கிராம். இது இன்றைக்கி ஒன் டே ஆஃபராக 49 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க. மற்ற நாள்லலாம் இது 99 ரூபா. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இது 49 ரூபா ஆஃபரில் போட்டிருந்தாங்க, அதனால் அது ஒன்று வாங்கிக்கிட்டேன். அடுத்து மெக்கெயின் சில்லி சீஸ் நக்கட்ஸும் 49 ரூபா தான் இன்றைக்கி ஒன் டே ஆஃபராக. இது வந்து 250 கிராம், அதனால் இதுலேயும் ஒரு பாக்கெட் வாங்கிக்கிட்டேன். அடுத்து பேராசூட் ஹேர் ஆயில் 100 ml ஒன்று வாங்கினேன். இதெல்லாம் தான் 2வது ஆர்டரில் வாங்கின பொருள். அதுக்கான பில்லையும் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த 2வது ஆர்டரில் கூப்பன் டிஸ்கவுண்ட் வந்து 48 ரூபா 25 பைசா. அது போக அடிஷ்னலாக 24 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணியிருந்தாங்க. அது போக நம்ம 25 ரூபா பே பண்ணுற மாதிரி வந்திருந்தது. அடுத்து 3வது ஆர்டரில் என்னென்ன பொருளாக வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாமா? அடுத்து 3வது ஆர்டரில் வந்து 1/2 கிலோ கடுகு வாங்கியிருந்தேன். இது வந்து 65 ரூபா. அடுத்து 1/2 கிலோ சீரகம் வாங்கியிருந்தேன். சீரகம் 1/2 கிலோலாம் பயங்கர ரேட்டு, 200 ரூபாய்க்கு மேலே சொல்லுவாங்க வெளி கடையிலலாம். ஆனால் இங்கே வெறும் 139 ரூபா தான் போட்டிருந்தாங்க, அதனால் 1/2 கிலோ சீரகம் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1 கிலோ ஆனியன், அதுக்கான பில்லையுமே அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதில் கூப்பன் டிஸ்கவுண்ட் வந்து 50 ரூபா, ரவுண்டடாக 50 ரூபா லெஸ் ஆகி 153 ரூபா பே பண்ணுற மாதிரி வந்திருந்தது. ஏன்னா இவ்வளோ பொருளையும் மொத்தமாக ஒரே ஆர்டரில் வாங்காமல் தனித்தனியாக 3 ஆர்டராக வாங்கினேன் அப்படின்னா ஒவ்வொரு 150 ரூபாய்க்கும் 50 ரூபா டிஸ்கவுண்ட் உண்டு. அது போக ஒவ்வொரு ஆர்டருக்கும் 1 கிலோ ஆனியன் தான் உண்டு. அதனால் 3 ஆர்டராக தனித்தனியாக பிரித்து போட்டோம்னா 3 கிலோ ஆனியனும் நமக்கு வந்துடும். 50 ரூபா டிஸ்கவுண்ட் ஆகுனா 150 ரூபா டிஸ்கவுண்ட்டும் ஆயிரும். அதனால தான் 3 ஆர்டராக தனித்தனியாக போட்டு வாங்கிக்கிட்டேன். இவ்வளோ பொருளையுமே வெளிக்கடையில் எங்கே வாங்கியிருந்தாலும் கண்டிப்பாக 700க்கு மேலே செலவாகிருக்கும். ஆனால் நம்ம ஆன்லைனில் கூப்பன் கோடை யூஸ் பண்ணி வாங்கினதுனால 350 ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஏன்னா இவ்வளோவுமே 400 ரூபா சம்திங் தான் நம்ம பே பண்ணுற மாதிரி வந்துருச்சு. அதனால் 350 ரூபாய்க்கு மேலே நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அதனால தான் நான் ஆன்லைனில் பே பண்ணி வாங்கினேன். மற்றபடி வெளியே கடையில் போய் வாங்குறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டோ மற்றபடி வேறு எந்த ஒரு ரீசனுமே கிடையாது. நமக்கு இதில் லாபம் கிடச்சிருக்கு, அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் ஆன்லைனில் நம்ம பொருள் வாங்கினது. இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையவே கிடையாது. 1 கிலோ வெங்காயம் வெளியே வாங்கினா கூட 25 ரூபா 30 ரூபா ஆகும். ஆனால் ஜியோ மார்ட்டில் வெறும் 5 ரூபா தான். அதனால தான் நான் ஜியோ மார்ட்டில் ஆர்டர் போட்டு வாங்கினேன். மற்றபடி ஜியோ மார்ட்லேயுமே சில பொருள்லாம் ரேட் அதிகமாக இருக்குது, அதெல்லாம் நம்ம எப்போதுமே வாங்க போகிறது கிடையாது. ஜியோ மார்ட் மட்டும் இல்லை, இன்ஸ்டாமார்ட், ஷாப்ஸி, ஃப்ளிப்கார்ட் இப்படி எல்லாத்துலேயுமே ஒரு சில பொருள் ரேட்டு கம்மியாக இருக்கும். அதை மட்டும்தான் நம்ம பார்த்து வாங்குவோம். மற்றபடி ரேட்டு அதிகமாக இருந்தால் அதை பார்க்கக்கூட திரும்பி கூட பார்க்க மாட்டோம். எதில் எப்படி கம்மியாக இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம பார்த்து வாங்குவோம். நீங்களுமே ஏதாவது பொருள் வாங்கணும்னா நல்லா எல்லா ஆப்லேயுமே டீட்டெயிலாக பார்த்து அதுக்கப்புறம் வாங்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. நம்ம இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Thank you friends.